இந்த லிஸ்ட்ல இபிஎஸ் ஐயா அவுட்டு. அவர் அதிமுக எங்க இருக்குன்னே தெரியாது ஃபீல்ட்ல. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல அதிமுகவோட ஓட் பேங்க் தனிப்பட்ட முறையில சொல்றேன் 17% கூட கிடையாது. ஃபீல்டுலே இல்ல அவங்க. 146 தொகுதியில அவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ட்ரையல் ஆயிட்டு இருக்காங்க. டிவிகே டிஎம்கே தான் இன்னைக்கு ஃபைட் போயிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. எங்க பார்த்தாலும் உண்மை. அது சென்னை ஒரு எக்ஸாம்பிள். சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை வாழ வைத்த ஊர் இது. சென்னையில் கேண்டிடேட்ஸோடைய தொகுதி பொறுப்பாளர்களை தலைவர் அனுப்பிச்ச பிறகு 16 தொகுதியில் 11 தொகுதியில் நம்ம ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்கோம். இன்னும் 4 தொகுதி தலைவர் என்னைக்கு பொறுப்பாளர் போட அன்னைக்கு போயிடுவோம். நம்ம எங்க பார்த்தாலும் சென்னையோட ஆதரவு. ஏன்னா நான் ஓப்பனா சொல்றேன், இதே எக்மோர் தொகுதி திடீர் நகர்னு உங்களுக்கு இங்க ஒரு இடம் இருக்கு, உங்களுக்குலாம் தெரியும். 60லயும் அப்படிதான் இருந்துச்சு, 70லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2000லயும் அப்படிதான் இருந்துச்சு, 2026லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு கழிப்பறை கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது. சேரி மக்களா இருக்கக்கூடிய நம்மளுடைய சகோதரர்கள் சொல்லிட்டு இன்னும் ஒதுக்குப்புறத்துல ஓரமா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து எங்கேயுமே போய் சேரல. நம்மளுடைய தலித் சகோதரர்களுக்கு எதுவுமே கிடைச்சதே கிடையாது. அப்ப ஒதுக்குறாங்க. எங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. என்ன வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு போட்டு போயிடுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப எக்மோர் தொகுதி எந்த அளவிற்கு பின்புலத்தில் இருக்கு. எல்லா இடத்துலையும் இவங்க சேரிகளா மாற்றணும். மக்கள் ஏழ்மையா இருக்கணும். ஏழ்மையா இருந்து அவங்களுக்கு சும்மா 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டை விலை கொடுத்து வாங்கணும். ஆனா எந்த வளர்ச்சியும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எக்மோர் மக்களுக்கு.